காலையில் ஒரு 6 மணி இருக்கும். வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயல் பக்கம் போகலான்ட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே போனேன். அந்நேரத்துக்கு வயல் பக்கம் ஒரு வயல்காரர் அப்படியே வந்திருந்தார். அவர் அந்த வயலுக்குள்ளே போனவர் போயிட்டு என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு ஒரு குச்சி கையில் எடுத்துக்கிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து நான் அப்படியே போகிறப்ப அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப அப்படி தான் அவரோட வயலை காமிச்சார். வீட்டு யூஸுக்காக அவர் வீட்டு சாப்பாட்டுக்கோசரம் அந்த நெல் விளைவிச்சிருக்காரு. அதில் இந்த கருப்பரிசி, அதாவது கருப்பு நெல்லாம் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. தண்ணிலாம் திறந்து விட்டுட்டு அப்படியே நெல்லை கையில் பிடிச்சி அப்படியே தாங்கி பார்க்குறாரு, ஏதாவது கருப்பு நெல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விசாரிக்கிறப்ப சொன்னார், இது மாதிரி கருப்பு நெல் வந்ததுன்னா கருப்பு அரிசி நிறையா வந்துடும். அவர் பார்த்தோன்னா இயற்கை, அதாவது வேப்ப புண்ணாக்கெலாம் போட்டு தான் அவர் விவசாயம் பண்ணுறார். சரி, தொடர்ந்து நடந்து போனவர் இந்த கையில் வச்சு இந்த குச்சியை 2 பக்கமும் ஆட்டிக்கிட்டே கை காலெல்லாம் விசிறிக்கிட்டே போகிறார். அப்போ தான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப அவர் சொன்னார், இந்த வரப்போகிறோம் சிலந்திலாம் நிறையா கூடு கட்டியிருக்குமாமா. அந்த கூடு கட்டியிருக்கிறப்ப அதில் சிலந்தி பூச்சி நடந்து போகிறப்ப கை காலில் கடிச்சிச்சுன்னா கை காலெல்லாம் தடிச்சு போயிடும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு, இப்படி வயலுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் அவருடைய வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர வரைக்கும் நான் அப்படியே அந்த வாய்க்காலில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக அவருடைய வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதே மாதிரி அந்த குச்செல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டே வந்தார். சரி, அந்த குச்சி வரப்போகிறமா பர்மனெண்ட்டாக அவங்க வச்சுக்குவார். அதுக்கப்புறம் தான் அவர் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் அப்படியே கிளம்புனார். அப்போ தான் நினச்சேன், விவசாயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு.